தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம், மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது. கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, புதன் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பராசியிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு, 10ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 11ஆம் தேதி காலை. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன், ஏப்ரல் 11ஆம் தேதி ராத்திரி சுக்கிரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு, 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி, 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பயிற்சி. ஏப்ரல் 13ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா ஏப்ரல் 14 சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். ஏப்ரல் 8 அமாவாசை, அதாவது பங்குனி மாத அமாவாசை. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. ஏப்ரல் 15 சந்தான சப்தமி. ஏப்ரல் 17 ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. யோகாதிபதிகள். செவ்வாய் உங்களுடைய லாப தச 8ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தா 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த குருவும் சரி செவ்வாயும் சரி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால வருமானம் ஏற்படுறதுக்கு, அதிகரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி வரும், சனி பார்வையில் சூரியன் வராரு, குரு இருக்காரு, இதனால் பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா, சனி பார்வையில் சூரியன் வர்றதுனால 2ஆம் இடத்திற்கும் சனி பார்வை இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கும், அதிகாரமான வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சில சமயம் சங்கடத்தை ஏற்படுத்தும், பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை இது 90% நடக்காது, 10% தான். இந்த 10% கூட முதல் 10 நாட்களில் செவ்வாயோடு சேர்ந்த சனி பாதிப்பு தான் இருக்குமே தவிர, சனியின் பார்வையில் சூரியன் 14ஆம் தேதி அன்னைக்கு வராரு. அது உங்களுக்கு பாதிப்பை ரொம்ப பெருசாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லை. குருவோடு சேர்ந்த சூரியன் யோகத்தை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு குரு சூரியன் வழிபாடு செய்வதன் மூலமாக தினமும் சூரிய வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு 5:45 6 மணிக்கெல்லாம் சூரிய உதயம் நடக்கும். 6 மணிக்கு உதயம் நடக்கும். அந்த சமயத்தில் மொட்டை மாடியில் நின்றுட்டு 14 தடவை நான் பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன், ஏன்னா கடைசியில் சொல்ல போகிறதில்ல, முதல்ல சொல்கிறேன். 14 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து யோகமும், ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, உத்தியோக மேன்மை இப்படி எல்லாம் நடக்கும். இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கேள்வி கேட்டேன்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில சாதகமான நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, ஏப்ரல் 1, 2, 3, 4, 9, 10, 11,
12, 13, 15, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு லாபத்தை, சந்தோஷத்தை, அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். காரிய வெற்றியை ஏற்படுத்தும், வருமானத்தை தரும். அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 7 மணி 12 நிமிடம் முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 7 மணி 39 நிமிடம் வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய கணவன் மனைவி உறவிலோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையோ சங்கடத்தை ஏற்படுத்தும். பதபதப்பையும் படபடப்பையும் அதிகரிக்கும். தேவையில்லாத சண்டைகள் வரத்துக்கு, வழக்குகள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கூட பூகம்பம் வெடிக்கும். என்ன காரணம்னா 2ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களின் பார்வை 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை, அதாவது செவ்வாய், சனி, சந்திரன் ஆகிய 3 கிரகங்களின் பார்வை 2ஆம் இடத்துக்கு. நீங்கள் என்ன மனசில் நினச்சா கூட அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. சண்டை சச்சரவு, வாக்குவாதம், அடிதடி, போலீஸ் கேஸின் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அதே சமயம் 13ஆம் தேதி 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. 13ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு, உங்கள் 9ஆம் இடத்துக்கு வராரு. இதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த சண்டை சச்சரவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மாமனார் மருமகன், மாமியார் மருமகள் சண்டை பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த உறவில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விலகி இருங்க. இந்த ஒரு வாரம், இந்த ஒரு 10 நாள், அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும் மாமனாரை பார்க்காதீங்க, மாப்பிள்ளையை பார்க்காதீங்க. மாமியாரை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டுக்கு போங்க, இல்லை உங்கள் கணவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க. ஒரு 10 நாளைக்கு மட்டும் வீட்டில் இருக்காதீங்க. அப்படி இல்லையா, ஒரே வீட்டில் தான் இருக்கணும்னா உங்கள் மாமியார் ஒரு ரூமில் இருக்கட்டும், நீங்கள் ஒரு ரூமில் இருந்துக்கோங்க. இது இருந்தால் குடும்ப சந்தோஷம், குடும்ப நிம்மதி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேருகின்ற காரணத்தினால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது அனாவசியமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடி கூட விழும், கவலையே படாதீங்க, வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களை திருத்துறதுக்கு தான் அப்பா அம்மா அடிக்கிறாங்க, உங்களை திட்டுறாங்க. இந்த காலத்தில் வாத்தியார்களே ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதுக்கு பயப்படுற காலமாக இருக்குது. ஆனால் இந்த மாற்றம் வர வேண்டும். அடித்தாதான் திருந்துவாங்க. அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. அடித்தாதான் இந்த 15 வயசு 20 வயசுக்குள்ளே அடித்து திருத்தலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக திருந்துறதுக்கு வாய்ப்பே ஏற்படாது. அந்த காலத்தில் தான் அப்படி தான் இருந்தாங்க. இந்த காலத்தில் தான் அடிக்கிறது கூட இப்போ ஹியூமன் ரைட்ஸாக போயிடுது. அதனால் மாற்றிக்கிறது நல்லது. இந்த ராசியில், கடக ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் தசமஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி சனி பார்வையில் வர்றதுனால மேல் அதிகாரிகளுடன் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். ஏப்ரல் 14லேருந்து ஏப்ரல் 30க்குள்ளார நீங்கள் அந்த ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா, 16 நாள் பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட பேசினாலும் யூ வில் பி ஆர்குமெண்டேட்டிவ். நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் ஒரு வார்த்தை வரையும், எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது. இப்படி எதிர்த்து பேசியே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களாகட்டும், வேலையில் இருப்பவர்களாகட்டும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதம் பேசுவதை தவிர்ப்பது. மௌனம் கலகநாஸ்தின்னு பெரியவா சொல்லியிருக்கா. மௌனம் கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும், அனுகூலத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்றம் எப்போ வரும்னா சுக்கிரன் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் தான் வரும். ஆனால் அப்போ கூட சூரியன் அந்த இடத்துல உச்ச சூரியனோடு சேரும் பொழுது தான் நல்லது நடக்கும். அந்த இடத்துல சூரியன் இல்லாமல் வெறும் குருவும் சுக்கிரனும் இருந்தார்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். ஆனால் உச்ச சூரியனோடு சுக்கிரன் சேருகின்ற பொழுது அஸ்தங்கித பலனை அடைவதன் காரணமாக உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் குழப்பங்கள் ஏற்படாது. தவறான குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் யாராவது இவர் தப்பானவர் அப்படின்னு சொன்னால்
அவங்க சண்டைக்கு போவாங்க. அந்த சண்டை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு சில வாய்ப்புகள் இழப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்களை வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்து விட்டுருப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சில விஷயங்கள் அவர்களுக்கு தவறாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக திருப்பி வரும், அப்போதைக்கு பார்த்துக்கலாம். மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவியில் மாற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது, இல்லை சொத்தை விற்று அதுலேருந்து பணத்தை வர வச்சு அதுலேருந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருமானம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதனால் குடும்பத்தில் வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அஃபிஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, ஆனாலும் உங்கள் பேரில் வருத்தம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக நடந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரத்தை ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மன நிம்மதியையும் தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து தடுமாற்றத்தை விலக்குவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை, உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக, உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல், குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அந்த 10-11 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.